திருவண்ணாமலை செய்யாறு அருகே 15 வயது சிறுமி 8 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை என புகார் அளித்த விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அதுபோன்ற எந்தவிதமான சம்பவமும் நடைபெறவில்லை என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. திருவண்ணாமலை செய்யாறு அருகே வசித்து வரக்கூடிய அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக, அதுவும் 8 பேர் கொண்ட கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக ஒரு புகாரானது காவல் நிலையத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் பேர்ல போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். குறிப்பாக இந்த புகாரானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில போலீசார் இதற்காக 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 15 வயது சிறுமி என்பதால, கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பதால மிகவும் பரபரப்பாக இந்த வழக்கானது மேற்கொள்ளப்பட்டு போலீசாரும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அங்க இருக்கக்கூடிய அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறிய இடம், அதே போல அவ்வழியாக செல்லக்கூடிய மொத்த இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்த போது அது போன்ற எந்த விதமான சம்பவமும் நடைபெறவில்லை என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கூறிய இடங்கள் முழுவதுமே விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு மேற்கொண்டதுல இந்த புகார்ல உண்மைத்தன்மை குறித்து தற்போது விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே போலீசார் அந்த சம்பந்தப்பட்ட இடத்திலும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து சாட்சியங்களிலும் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்ட நிலையில தான் தற்போது அது போன்ற சம்பவம் நடைபெறாதது, எதற்காக இது போன்ற சிறுமி ஒரு புகாரை கொடுத்தார் என்பது குறித்தான விசாரணையை தற்போது போலீசார் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அந்த சிறுமியிடமும் குழந்தைகள் நல அலுவலர்கள் மற்றும் மகளிர் போலீசாரும் இணைந்து நடந்தது என்ன என்பது தொடர்பாக இந்த விசாரணையை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது போலீசாரின் விசாரணையில இது போன்ற சம்பவம் நடைபெறவில்லை என தெரிவிக்கப்பட்டிருப்பதால எதற்காக இது போன்ற ஒரு புகார் அவர் கொடுத்தார் என்பது குறித்தான விசாரணையை திருவண்ணாமலை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.